எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தப்பு பண்ணிருக்கான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். நந்தினியும் சக்தியும் எப்பவோ செத்துட்டாங்க. நீங்க லக்ஷ்மி, என்னோட சின்ன, இதான் நிஜம். நான் இந்த வீட்டு மகாராணியத்தை நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டேன். எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த வீட்டுல சும்மா இருக்கிறவங்க தான் வேலை செய்யணும். அதுதான் என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சாகணும், நான் செத்து போறேன். நான் உயிரோட இருந்த எந்த பிரயோஜனம் இல்லை. நான் சாக போறேன், நான் சாக போறேன். இப்படி வாங்க, இத விடு, நான் சாக போறேன். இப்படி வாங்க. அப்பதான் இந்த குடும்பத்தோட சூழ்நிலைய சொன்னாரு. தன்னோட மனைவியா நடிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டாரு. நானும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் மாமா. அடிக்கடி எங்க சித்தின்னு ஃபோன் பண்ணது என் சித்தி இல்ல, அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த நர்ஸ். டாக்டர் மூலமா எல்லா உண்மையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்பப்போ சித்தி பேசுறத பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினாங்க. மாமா, உண்மை தெரிஞ்சு நீங்க வெற்றியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினப்பவே நானும் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன் மாமா. அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் நான் இந்த வீட்டுல இருக்கேன். அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது சத்தியம். நான் இங்க வந்ததுல இருந்து அம்மா, அப்பா, அண்ணன், அக்கான்னு எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கு. உண்மையான பாசத்தை நான் இந்த வீட்டுல அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் மாமாவோட மனசை கரைக்கவே முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மாமா. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கணுமா இல்ல இந்த வீட்டை விட்டு போகணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. மாமா யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா லக்ஷ்மியை வீட்டை விட்டு அனுப்பாம இருக்க மாட்டார் போல இருக்கு. இனிமே சாவி கொத்து எனக்கு தான். என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க மட்டும் லட்சுமியை வெளியே போ சொன்னா நானும் போயிடுவேன். நம்ம குடும்பத்துக்காக உழைச்ச லட்சுமிய கருவேப்பிலை மாதிரி என்னால தூக்கி போட முடியாதுங்க. இனிமே இது லட்சுமியோட வீடு, அவ இங்கதான் இருக்கணும். விட்டா பத்திரம் எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்கே. இந்த வீட்டை நம்பி வந்த யாரையும் நான் வெளியே அனுப்புனதா சரித்திரமே இல்லை. இப்போதைக்கு நீ இங்க இருக்கணும்னு ஆசைப்படுற, வள்ளியமே அதைத்தான் சொல்ற. இத பத்தி பேசி முடிவெடுப்போம். அது வரைக்கும் நீ இங்கே இரு. லட்சுமி, நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா. இப்ப மட்டும் இல்ல, நீ எப்பவும் இங்கேதான் இருக்கணும்.
வெற்றி வெற்றி அண்ணே வெற்றி அண்ணே எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. அண்ணா நீங்க எதுக்குண்ணா இங்க வந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களையும் விட்டு விட்டு அனுப்பிடுவாரு. சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்கண்ணே. டேய், உனக்கு முன்னாடியே சண்முகம் அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டுடா. அவர் சொல்லிதானே நான் இங்க வந்தேன். நான் வந்தது அங்க யாருக்கும் தெரியாது, நீ பயப்படாத என்ன? அண்ணா லக்ஷ்மி எப்படி இருக்கா? ஆ, நல்லா இருக்காடா. நம்ம வீட்டுல தான் இருக்காளா இல்ல அவளையும் விட்டு விட்டு அனுப்பிட்டாரா? இல்லடா, அவன் நம்ம வீட்டுல தான்டா இருக்கா. அண்ணா எனக்காவது இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தங்க இடம் இருக்கு. ஆனா லக்ஷ்மிக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்லைன்னு. அவ நம்ம வீட்லயே இருக்கட்டும். ஏண்டா லட்சுமி மேல இவ்வளவு அன்பா இருக்கியே, ஏன்டா இன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்ன வேண்டுதலா? தொடர்ந்து தட்டி கழிச்சுட்டே வந்த விஷயம் நல்லபடியா முடிய போகுதுன்னு நினைச்சப்ப அண்ணி வந்து. அப்போ தேன்மொழி உங்களை பிரிச்சுட்டான்னு சொல்ல வரையடா? அப்படி இல்லைண்ண, என்ன ஒண்ணு நான் தான் தெரியாம முட்டாள்தனமா அவங்க கிட்ட எங்களை பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அது இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலண்ண. டேய், அவளுக்கு உங்களை பிரிக்கணும்ன்ற எண்ணம் இல்லடா. நம்ம வீட்டு சாவி கொத்து அவ கைக்கு வரணும்ன்ற ஆசையில தான் புத்தி கெட்டு அப்படி பண்ணிட்டா. நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு யோசிப்போம். அண்ணா லக்ஷ்மி இப்ப எப்படி இருக்கா? ஏதாவது சாப்பிட்டாளா? எங்கடா, உன்னைய நினைச்சு அவ அழுதுட்டு இருக்காடா. நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்தவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்குதான் எனக்கு இந்த தண்டனை. தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க. சம்பந்தமே இல்லாம நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சவ லக்ஷ்மி. அவ நல்லா இருக்கணும். அண்ணா அவளை நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்கண்ணே. நான் ஆறுதல் சொல்ல ஆசைப்பட்டாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லடா. என்னென்ன சொல்றீங்க? நம்ம அப்பா தான் நீதி நியாயம்னு மத்தவங்க மனசை பார்த்து நடந்துக்கிற ஆளாச்சே. லட்சுமியோட சித்தி சித்தப்பா கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட லட்சுமியை ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டாருடா. இதுக்கு லக்ஷ்மி என்ன சொன்னா? பெத்த புள்ள நானே அவரை எதிர்த்து பேசாம நிக்கும் போது பாவம் அவ என்னடா செய்வா? புராணத்துல சொன்ன மாதிரியே கலிகாலம் ஆரம்பமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நல்லவங்களுக்கெல்லாம் இப்படி சோதனை மேல சோதனை வருது. அப்போ என் லக்ஷ்மி நம்ம வீட்டு விட்டு போயிடுவாளா? தெரியலடா. கல்யாணமே நடக்காம இருந்த எனக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்த்தவடா நம்ம லட்சுமி. என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்டா. சரி, நீ நடந்ததை நினைச்சு கவலைப்படாம தைரியமா இருக்கணும் என்ன? டேய், வேளை வேலைக்கு சாப்பிடுறா, உடம்ப பாத்துக்கடா. அண்ணா லக்ஷ்மி சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? டேய் வெற்றி, அவ எதை செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்குண்டா. நீ வீட்டை விட்டு போனப்ப கூட உன் கூட அவ வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தால அது எதுக்கு தெரியுமா? உன்னை மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்காக தான்டா. டேய், எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா, நீ தைரியமா இருக்கணும் என்ன? அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்க. டேய், எல்லாம் சரியாயிடும்டா என்ன? எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணு என்ன? சரிண்ணா. நான் கிளம்பட்டுமாடா? வரேன்டா. உங்களுக்கே தெரியும் என் நிலம் உங்க தோட்டத்து பக்கம் தான் இருக்கு. அதை உங்க தோட்டத்தோட சேர்க்க நீங்களும் ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதை நான் வித்துட்டு என் பையனோட ராமநாதபுரத்திலேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். நீங்க ஒரு 35 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த தோட்டத்தை உங்க பேர்லயே கிரையம் பண்ணி கொடுத்துடலான்னு இருக்கேன். இந்த ஊருக்குள்ளேயே நீங்க தான் பெரிய ஆளு.
உங்களை மீறி நான் வேற யாருக்கிட்டையாவது அதை விற்க முடியுமா? அதான் நான் உங்ககிட்டயே கேட்குறேன். தயவு செஞ்சு அந்த இடத்த நீங்களே வாங்கிக்கங்க. என் கையில எதுவும் இல்லை. இதெல்லாம் என் தம்பியோட சொத்து. ஆ, என் தம்பி இந்த இடத்த வாங்கலான்னு விருப்பப்பட்டா வாங்கலாம். அவனை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். டேய் திரு, நீ என்ன சொல்ற? இவர் எடுத்து வாங்கலாமா? என் தம்பியே சொல்லிட்டான். சோ இந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி தம்பி. அந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க இடத்துக்கு 35 லட்சம் ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். 25 லட்சம் ரூபாய் ஃபைனல் பண்ணிக்குவோம். நெட் கேஷ் ஒரே செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன். எப்படி வசதி? என்னம்மா ஒரே அடியா இப்படி விலையை குறைச்சிட்டீங்களேம்மா? இது பாருங்க, இது என் தம்பியோட பணம். நான் பார்த்து பார்த்து தானே செலவு பண்ணணும். ஒரே வேலை 25 லட்சம். உங்களுக்கு சம்மதமா இல்லையா? சரிம்மா, 25 லட்சம் ரூபாய் கொடுங்க. நாளைக்கே அந்த இடத்த உங்க பேர்ல கரையம் பண்ணி கொடுத்துறேன். என் பேர்ல எதுக்குங்க? என் தம்பி பொண்டாட்டி இருக்கா, புது சொத்து. அவ பேர்ல வாங்கலான்னு இருக்கேன். அதனால இந்த இடத்த என் தம்பி பொண்டாட்டி பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருங்க. எங்க அக்கா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பாத்தியா? திடீர்னு எதுக்கு என் பேர்ல 25 லட்சம் ரூபாய் கொடுத்து இடத்த வாங்கணும்? இவங்க ஏன் இப்படிலாம் செய்றாங்க? சும்மா செய்ய மாட்டாங்களே. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தன். இந்து, என்ன இது? இதுக்கெல்லாம் போய் காலில் விழுந்துகிட்டு. அம்மா, இந்து பேர்ல இடம் வாங்குறதுல உனக்கு சம்மதம் தானே? நீ எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான்மா. இந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணிருக்கா. தம்பிய நல்லபடியா பாத்துக்கிறா. அதான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். கரெக்டா அண்ணன் இடத்த விற்க வந்தாரு. அதான் இந்து பேருக்கே இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்க அண்ணே, நீங்க போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப சீக்கிரம் நன்றி. முடிச்சிடலாம். வாங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி. வரேம்மா. வர்றேங்க. என்ன இந்து? மா, இந்து பேர்ல இடம் வாங்க போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி தம்பி, ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. செக்ல கையெழுத்து போட்டுரு. நான் போய் பேங்க்ல எடுத்துட்டு வந்துடுறேன். செக் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துடலாமா? அண்ணி திடீர்னு என் மேல இவ்ளோ பாசத்தை கொட்டுறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னவா இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். யாரு ஒரு வார்த்தை கூட இவனுக்கு பறிஞ்சு பேசக்கூடாது. அப்படி பறிஞ்சு பேசினீங்க அவன் கூடவே நடை கட்டுங்க. வள்ளியம்மா, வள்ளியம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அழற? கதிர் நம்ம வீட்டை விட்டு போன சோகத்தை மறந்து தங்கவேலுக்கு குழந்தை பிறக்க போகுது.
அது எப்படி வளர்க்கணும், என்ன பேரு வைக்கணும்னு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த. எதிர்பாராம நம்ம வீட்டுல இப்படி நடந்து போச்சு. யாரா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். நம்மளை விட்டுட்டு போன வெற்றி இப்ப எங்க இருக்கானோ, எப்படி கஷ்டப்படுறானோ தெரியல. அவன் பசி வேற தாங்க மாட்டான். சாப்பிடுறானோ இல்லையோ. பொய் சொல்ல தெரிஞ்சவனுக்கு சாப்பாடு எங்க இருக்குன்னு தெரியாம போயிட போகுது. மூச்சு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பொய் சொல்லான்னு யோசிச்சுட்டு இருப்பாமா. வீணா அவனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காது. நம்ம தங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பசங்க ஜோடியா இருக்கிற போட்டோவை வீடு முழுக்க மாட்டி வைக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. இப்போ நம்ம பிள்ளைய நம்மளை விட்டுட்டு போயிட்டா. இந்த வருத்தம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? பசங்க தான் உலகம் நீ இருக்க வள்ளியம்ம. இந்த உலகத்துல என் பசங்களும் ஒருத்தங்க தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் பாசத்தை பார்க்காம அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தேன். இப்படி தண்டனை கொடுத்ததுனால உங்களுக்கு ஊர் நடுவுல சிலையா வைக்க போறாங்க. நம்ம வீட்டு விஷயம் வெளியில தெரிஞ்சு 4 பேர் நம்மள காரி துப்பதான் போறாங்க. பாராட்டு எதிர்பார்த்தோ பரிகாசத்தை எதிர்பார்த்தோ நீதி வழங்குறவ இல்லாம அந்த நாட்டாம தப்பு செஞ்சவன் திருந்தணும். அவனுக்கு கிடைச்ச தண்டனையை பார்த்து இனிமே யாரு அந்த தப்பை செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும். வெற்றியை வீட்டை விட்டு அனுப்புனது நியாயம்னு நீ நினைச்சீன்னா வீட்டுக்குள்ளவா. இல்ல நான் செஞ்சது தப்பு நீ நினைச்சீன்னா அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் வள்ளியம்ம. ஆனா இது வரைக்கும் உனக்கு தனியா எதுவும் தோணுதில்லை. ஒரு கோயிலுக்கு போய் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். அது தப்புங்க. பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் வெற்றி. இந்த நேரத்துல யார் போன் பண்றா? மாமா சித்தப்பா கிட்ட பேசி அவர்தான் போன் பண்றாரா? ஹலோ, நான் வெற்றி பேசுறேன். வெற்றி, என்னோட ஃப்ரெண்டோட செல்ல இருந்து பேசுறேன். என்ன மன்னிச்சிரு லட்சுமி. இல்ல வெற்றி, என்னாலதான் உங்களுக்கு கஷ்டம். அப்படிலாம் எதுவும் இல்லை. உன்னை பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான். நீங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நம்ம பொறுமையா இருந்தா மாமாவோட மனசு ஒரு நாள் மாறும். கொஞ்ச நாள்லயே அவரோட வாயாலேயே உங்களை வீட்டுக்கு வர சொல்லுவாருங்கிற நம்பிக்கையில தான் இருக்கேன். அது ஏன் லட்சுமி, நாம ஒண்ணு சேரணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நமக்கு. நாம ஒண்ணு செய்யறது அந்த கடவுளுக்கே பிடிக்கலையா? என்ன வெற்றி, பிரிவுங்கிறதே உறவுக்காக தான். நான் ரவுடி லட்சுமிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக உங்களை தூக்கி போட பார்த்தேன். நமக்குள்ள இருக்கிற அன்பு 2 பேருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. இது பாருங்க, மாமா இப்ப உங்க மேல கோவமா இருந்தாலும் அவர் மனசை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நம்ம பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேருவோம். கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்குமா? நடக்கணும். அதான் என்னோட ஆசையும். அதுக்கு மேல எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்குங்கிறது ஆண்டவன் கையில தான் இருக்குன்னு அசால்ட்டா இருக்கிறத விட நாம நினைச்சது நடக்க அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்களை எப்படி இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன்.
இது பாருங்க, நீங்க நிம்மதியா இருங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம். சரி லக்ஷ்மி, நீயும் மனசு போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. சரி வச்சிடுறேன். சரி.